வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய தமிழ் பகுதியில 21ஆம் ஏடுலேருந்து 22ஆம் ஏடு பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10வது ஏடுலேருந்து 20ஆம் ஏடு வரைக்கும் உள்ள 4 காணொளிகள் போட்டிருக்கோம் தமிழ் பகுதி. அதேமாரி ஏற்கனவே 15 வடமொழி பகுதிகளோட காணொளியும் போட்டிருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில குடுத்துருக்கேன் பாருங்க. மிக முக்கியமா போன காணொளி, அந்த கடைசி காணொளிய நீங்க பார்த்துட்டு வாங்க. பிளேலிஸ்ட்லேயே அத நான் போட்டு வச்சிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். தொடர்ந்து நம்ம திருவாலங்காட்டு செப்பேட முடிச்சு அடுத்தடுத்த செப்பேடுகளுக்கு போணும். சரி, 21ஆம் ஏட்டோட முதல் பக்கம். "உகாயோடு நின்ற புற்றையுற்று கிழக்கினும் இதனை வலத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கிச் சென்று காட்டுக்கும் முண்டூர் நின்றும் பழையனூர் ஏரிக்குப் பாய்ந்த குறுந்துறை என்னும் வாய்க்காலையுற்று கிழக்கினும் இக்காலை ஊடறுத்து இவ்வெல்லை தானுள்ளவாறே வடகிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்று காட்டுக்கும் முண்டூர் வடகீழை மூலையும் நடுவில் மலை பெருமூர் நாட்டு சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலத்து படாகை பழையனூர் நாட்டு கீரை நல்லூர் தென்மேலை மூலையும் உற்றவிடத்து கற்குழி என்னும் குழியையுற்று கிழக்கினும் இக்குழியை வலத்திட்டு இக்கீரை நல்லூர் தென்னெல்லை தானுள்ளவாறே வடகிழக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் சென்று கீரை நல்லூர் தென்னெல்லையில் இரட்டை கயல் பொறித்து கிடந்த கற்பாறையையுற்று." இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். இரட்டை கயல். இரட்டை கயல்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மீன் சின்னம். அப்போ அந்த காலத்தில் மீன் சின்னம் பொறித்த கற்பாறை இருந்திருக்கு. இப்போ மேற்கு எல்லையாக காட்டுக்கு முண்டூர்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த காட்டுக்கு முண்டூரோட கிழக்கு எல்லையில் இருந்தவரை வடக்கு நோக்கி போகிறாங்க. அந்த எல்லையில் இருந்த உகாய் மரம், இந்த கடுகு மரம், அதில் இருந்த புற்றை அடைந்து மேலும் கிழக்கில் சென்று வலதுபுறமாக அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடக்கு நோக்கி போகிறாங்க. அப்படி வடக்கு நோக்கி போகும்போது காட்டுக்கு முண்டூர்லேருந்து பழையனூர் ஏரிக்கு இடையில பாயிற குறுந்துறை அப்படிங்கிற அந்த வாய்க்கால் பகுதியை அடைகிறாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த 4 பகுதிகளில் இந்த 40 வேலி நிலத்தில் பார்த்திங்கன்னா கிழக்கு எல்லை, தெற்கு எல்லை, இது 2த்தையும் குறிச்சிட்டாங்க மொத்தத்துக்கும். இன்னும் 2 எல்லைகள் இருக்குது. அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதிலிருந்து அந்த குறுந்துறையிலேருந்து கிழக்கிலும் அந்த குறுந்துறை வாய்க்காலை கடந்து அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடகிழக்கு நோக்கி போகிறாங்க. அப்புறம் வடக்கு நோக்கி போகிறாங்க. வடகிழக்கு அப்புறம் வடக்கு. அப்புறம் காட்டுக்கும் முண்டூரோட வடகிழக்கு மூலையும் நடுவில் மலை பெருமூர் நாட்டு, பெருமூர் நாடுங்கிறது பட்டறை பெரும்புதூர், திருவள்ளூர் மாவட்டம், சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலத்துடைய ஒரு குடியிருப்பு பகுதி தான் அந்த பழையனூர் நாட்டிலே இருக்கக்கூடிய கீரை நல்லூர்னு ஒரு ஊர். அது எந்த ஊர்னு எனக்கும் தெரியல. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் அது என்ன ஊர்னு. என்னும் ஊரின் தென்மேற்கு மூலையும் சேர்ந்த இடத்துல கற்குழி அப்படிங்கிற ஒரு பள்ளமான பகுதி இருக்குது. அதை அடைகிறாங்க. அந்த கற்குழிக்கு கிழக்கிலும் அந்த குழியிலிருந்து வலதுபுறமாக கீரை நல்லூருங்கிற ஊருக்கு தெற்கு எல்லையில் இருந்தவாறே வடகிழக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் போகிறாங்க. அப்புறம் கீரை நல்லூரோட தெற்கு எல்லையில் ஒரு கற்பாறை இருந்திருக்கு, ஒரு பாறை இருந்திருக்கு. அதில் ரெட்டை கயல், அதாவது மீன் சின்னம் பொறித்திருக்கு. பாண்டியர்கள் காலத்திலே அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி. அது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. அந்த லேண்ட்மார்க்கை அடைகிறாங்க. இதில் என்னென்னா, இவங்க வடகிழக்கு கிழக்கு இப்படிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே கல்லை போட்டுகிட்டே வருவாங்க. இப்படி கல்லை போட்டு ஒரு எல்லையை உருவாக்கிட்டே வருவாங்க. அந்த எல்லையை வச்சு தான் இது கிழக்கு எல்லை, இது தெற்கு எல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அப்போ தான் அது மொத்த எல்லையும் வேறு யாரும் ஆக்குபை பண்ண முடியாது. 21ஆம் ஏட்டின் 2ஆம் பக்கம். "கிழக்கினும் தெற்கினும் இதனை இடத்து இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று கீரை நல்லூர் தென்கீழை மூலையில் எல்லை கல்லின் மேலருகு நின்ற உகாயையுற்று தெற்கினும் கிழக்கினும் இதனை இடத்திட்டு இக்கீரை நல்லூர் கீழெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று கீரை நல்லூர் வடகீழை மூலையும் மேற்படியூர் படாகை சக்கரநல்லூர் தன்கீழை மூலையும் கூடின விடமேயுற்று தெற்கினும் கிழக்கினும் இச்சக்கரநல்லூர் கீழெல்லை தானுள்ளவாறே வடகிழக்கு நோக்கிச் சென்று இவ்வெல்லையில் நின்ற எல்லை கல்லையுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு எவ்வெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கிச் சென்று இவ்வெல்லையில் உகாயோடு நின்ற குழியையுற்று கிழக்கினும் அதோட முடிச்சிருக்காங்க. இதை உகாய் மரங்கிறது அந்த காலத்தில் நிறையவே இருந்திருக்கு. இப்போ இந்த உகாய் மரத்தோட பயன்பாடு மிக குறைவாக இருக்குது. ஆனால் இந்த செப்பேடில் அதிகமான இடத்துல வர மரம் பார்த்திங்கன்னா இந்த உகாய்ங்கிற கடுகு மரம் தான். சரி, இப்போ அந்த பொறித்து கடந்த கற்பாறை இருக்குல்ல, அந்த கற்பாறைக்கு கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலையும் போகிறாங்க. போய் மேலும் இடதுபுறமாக அந்த தெற்கு எல்லையில் இருந்தவாறே கிழக்கு நோக்கி போகிறாங்க. மறுபடியும் கிழக்கு வராங்க. வடகிழக்கு நோக்கி போகிறாங்க. அப்படியே கல்லை போட்டுகிட்டே வராங்க. கீரை நல்லூர் தென்கிழக்கு மூலையில் உள்ள எல்லைக்கல், அங்கே ஒரு எல்லைக்கல் இருந்திருக்கு, அதுக்கு மேலே இருந்த உகாய் மரம், அந்த கடுகு மரத்தை அடைகிறாங்க. அடைஞ்சி மரத்திற்கு தெற்கிலும் கிழக்கிலும் மற்றும் இடப்புறமாக இந்த கீரை நல்லூர்ன்ற ஊருக்கு பார்த்திங்களா, அந்த ஊரோட கிழக்கு எல்லையில் இருந்தவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் செல்கிறாங்க.
ஸோ கான்செப்ட் இதுதான். அவங்க கல்ல போட்டுட்டு அப்படியே ஒண்ணு ஒண்ணா திரும்பி திரும்பி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இந்த கீரைநல்லூர்ங்கிற ஊரோட வடகிழக்கு மூலையும், அந்த ஊருடைய படாகை இன்னொரு ஊரு. அது பேரு சக்கரநல்லூர். அந்த சக்கரநல்லூரோட தென்கிழக்கு மூலையும் கூடுற இடம், அது சேர்ற இடத்த அடையிறாங்க. அடையும்போது, அந்த சக்கரநல்லூர் கூடுற இடத்துலேருந்து தெற்கிலும், கிழக்கிலும் அந்த சக்கரநல்லூரோட கிழக்கு எல்லையில இருந்தவாறே வடகிழக்கு நோக்கி போறாங்க. இப்போ வந்து பாதைய மாத்தி வேற ரூட்டுக்கு போறாங்க. போயி வடகிழக்கு எல்லையில் இருந்த எல்லைக்கல்லை அடைந்து, அங்கே இன்னொரு எல்லைக்கல் இருக்கு. அத அடைஞ்சு, அதிலிருந்து கிழக்கிலும், அப்புறம் இடதுபுறமா இந்த கிழக்கு எல்லையில இருந்தவாறே வடமேற்கு நோக்கி போறாங்க. அதாவது எல்லைக்கல் மூலமா. இத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த வடமேற்கு எல்லையில போம்போது, அங்க ஒரு உகாய் மரம் இருக்கு. அந்த உகாய் மரத்தோடு நின்ற குழினா பள்ளம். அந்த பள்ளத்தை அடைந்து அதிலிருந்து கிழக்கும். இங்க குழின்னு சொல்றது வந்து பள்ளம். அதாவது பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல மேபி தண்ணி தேங்கியிருக்கலாம். இப்போ மழைக்காலம் பெய்யுது அப்படின்னா தண்ணி தேங்கி நிக்குதுல்ல. அத தான் வந்து இந்த மாரி உகாய் மரத்தோடு நின்ற குழின்னா, தண்ணீர் தேங்கிய ஒரு பள்ளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, 22ஆம் ஏட்டோட முதல் பக்கம். இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் ஆத்தியோட்டை குழியே யுற்று புற்று கிழக்கினும் இக்குழியை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் வெள்ளைக்குழி என்னும் குழியை யுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் வேம்போடு நின்ற கற்பாறையை யுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கிச் சென்று சக்கரநல்லூர் வடவெல்லையும் மேற்படியூர் படாகை காரைப்பாக்கத்து தென்கீழ் மூலையும் உற்றவிடத்து நின்ற மிக முக்கியமான மரம் உசிலை என்னும் மரமையுற்று கிழக்கினும். இதில் உசிலைங்கிற புது மரம். இப்போ அந்த உகாய் மரம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அந்த குழிக்கு அந்த பள்ளத்துக்கு இடதுபுறமாக போய் கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடமேற்கு நோக்கியும் மறுபடியும் வடக்கு வந்து அப்புறம் மறுபடியும் வடமேற்கு நோக்கியும் போகிறாங்க. ஏன்னா கல்லை போட்டு வரணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப வராங்க. போட்டுட்டு இந்த வடமேற்கு எல்லையில் ஆத்தி பூக்கள், ஆத்திங்கிறது சோழர் காலத்து அவங்க சின்னமே அதுதான். பூக்கள் அடர்ந்த ஓடையில் குழி, அது பக்கத்தில் ஒரு குழி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய புற்று அதை அடையிறாங்க. அடைஞ்சு மேலும் கிழக்கிலும் அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடதுபுறமாக எல்லையில் இருந்தவாறு வடமேற்கு நோக்கியும் சென்றும் அந்த எல்லையில் இருந்தவாறு இது போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி கான்செப்ட் போயிட்டு வெள்ளைக்குழி, இது வெள்ளைக்குழிங்கிறது ஒரு பள்ளம். அதுக்கு என்னமோ வெள்ளைக்குழின்னு பேர் வச்சுருக்காங்க. இல்லைன்னா வெள்ளைக்குழியாக கூட இருக்கலாம். அதில் இருந்து கிழக்கிலும் அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் மறுபடியும் வடமேற்கு நோக்கியும், அதாவது வடமேற்கு வந்து வடக்கு வந்து மறுபடியும் வடமேற்கு போகிறாங்க. அந்த எல்லையிலிருந்து வேப்ப மரத்திற்கு ஒரு வேப்ப மரம் இருக்குது, அருகில் உள்ள கற்பாறையை அடைந்து அந்த கல்லுலேருந்து கிழக்கு பக்கமாக போகிறாங்க. அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடமேற்கு நோக்கி சென்று இப்போ திரும்பி வராங்க. அதாவது சக்கரநல்லூருங்கிற ஊருக்கு வராங்க. வந்து வடக்கு எல்லையும் முன்னர் கூறிய ஊரின் படாகை எது காரைப்பாக்கம், அந்த காரைப்பாக்கத்தோட தென்கிழக்கு மூலையும் சேரும் இடத்தில், அதாவது சக்கரநல்லூருங்கிற ஊரோட வடக்கு எல்லையும் காரைப்பாக்கங்கிற ஊரோட தென்கிழக்கு மூலையும் சேர்ற இடத்துல ஒரு மரம் இருக்குது. அது பேர் உசிலை மரம்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் இந்த சீயக்காய் மாதிரியான மரம். சீயக்காய் நம்ம இந்த மாநிலத்தில் கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் விளையும். ஆனால் இந்த உசிலையும் கிட்டத்தட்ட இந்த சீயக்காய் போன்ற மரம் தான். அந்த மரத்தை அடைஞ்சி அதிலிருந்து கிழக்கு பக்கமாக அவங்க போகிறாங்க. இதுக்கு அடுத்து 2ஆம் பக்கம், 22ஆம் மீட்டிங் 2ஆம் பக்கம். இதனை வளர்த்திட்டு இக்காரைப்பாக்கத்து கீழெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற வேம்பேயுற்று கிழக்கினும் இதனை வளர்த்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற புலியேயுற்று கிழக்கினும் இதனை வளர்த்திட்டு காரைப்பாக்கத்து வடவெல்லை தானுள்ளவாறே மேற்கு நோக்கி சென்று காரைப்பாக்கத்து வடமேல் மூலையும் மேற்படியூர் படாகை பழையனூர் நாட்டு மிதுக்கூர் வடகீழை மூலையும் முற்ற விடத்து நின்ற வெலுங்கு மரமேயுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இம்மிதுகூர் வடவெல்லை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் நின்ற வெலுங்கு மரமேயுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே மேற்கு நோக்கியும் அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த 22ஆம் ஏட்டோட போதும். ஏன்னா இன்னும் 9 ஏடுகள் இருக்குது. இந்த 9 ஏடுகளில் இன்னும் 4 ஏடுகள் வந்து இந்த எல்லை பற்றி வரும். அதற்கு அடுத்து வேற ஒரு கான்செப்ட், அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். விளக்கம். இந்த உசிலைங்கிற மரத்தை அடைஞ்சி அதிலிருந்து கிழக்கு பக்கமும் அதிலிருந்து வலது புறமாக காரைப்பாக்கம் அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா அது கிழக்கு எல்லையில் இருந்தவாறு வடமேற்கு நோக்கியும் அப்புறம் வடக்கு நோக்கியும் சென்று அந்த வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை அடைகிறாங்க. அந்த வேப்ப மரத்துலேருந்து கிழக்கு பக்கமாக போய்
அதிலிருந்து வலதுபுறமா அந்த கிழக்கு எல்லையில இருந்தவாறே எங்க போறாங்க, இப்போ வடமேற்கு நோக்கி வடக்கு வந்து அப்படியே ரிவர்ஸு. வடக்கு நோக்கியும், வடமேற்கு நோக்கியும் போறாங்க. போயி அந்த எல்லையில இருக்கக்கூடிய புளிய மரத்த அடையிறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த புளிய மரம், இத சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே லேண்ட்மார்க்கு. அந்த கல்லு, எல்லை கல்ல போட்டுட்டே வருவாங்க. இல்ல ஒரு குறியீடையாவது போட்டுட்டு வருவாங்க. அப்படி குறியீடு போடும்போது தான் இது அந்த ட்ரெஸ்பாசஸ் வந்து உள்ள வர முடியாது. அதுக்காக ஏன்னா கோவில் நிலம் தானே அதுக்காக. அதிலிருந்து கிழக்கிலும், அதிலிருந்து வலப்புறமாக காரைப்பாக்கத்து வடக்கு எல்லையில இருந்தவாறே இப்ப மேற்கு நோக்கி போறாங்க. போயி இந்த காரைப்பாக்கமும், காரைப்பாக்கத்தோட வடமேற்கு மூலையும் மேற்படி படாகையான பழைய நாட்டில இன்னொரு ஊர் இருக்கு. அது பேரு மிதுகூர் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப திருவள்ளூர் மாவட்டம் மதுக்கூர்ன்னு அழைக்கப்படுது. அந்த ஊருடைய வடகிழக்கு மூலையும் ஒண்ணு சேர்ற இடத்துல ஒரு வெலுங்கு மரம். வெலுங்கு மரங்கிறது இந்த முறுக்கு மரம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த மரத்த அடையிறாங்க. அதிலிருந்து வடக்கிலும் இடதுபுறமா இந்த மிதுக்கூர் ஊரோட வடக்கு எல்லையில இருந்தவாறே வடமேற்கு நேரா போறாங்க. அந்த எல்லையில இருந்த வெலுங்கு மரத்தை அடைந்து, அதிலிருந்து வடக்கு பக்கமாவும், அந்த வடக்கு எல்லையில இருந்தவாறே மேற்கு நோக்கி போறாங்க. இதோட இதுக்கப்புறம் இன்னொரு 4 ஏடுகள்ல தான் இந்த எல்லைகள் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன அதிகாரிகள் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறது இந்த செப்பேட்டோட கடைசி பகுதியா இருக்கும். அத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இந்த வாரத்துக்குள்ள இத முடிக்கிற வேலைய பார்ப்போம். இந்த தகவல எல்லாருக்கும் பகிருங்க. தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நெறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. இந்த வீடியோஸ பார்த்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.